அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட் வழங்கும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவில் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் எம். சுஜாதா மேடம் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்ற கூற்றை வைத்து நான் என்னோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். வெரி குட் மார்னிங் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நற்புலரி அப்படின்றது 714th டே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த குமரேசன் சார் மற்றும் இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இந்த டாபிக் உணவும் உணர்வும் அப்படின்ற டாப்பிக்கே வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட் டாப்பிக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் டாபிக், பிகாஸ் நான் ஒரு ஃபுடி, சாப்பாட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம். எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, 3 வேளை உணவுக்கு தான் நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் உண்மையும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கரெக்டாக அந்த 3 வேளை சாப்பாட்டுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்றது யாருமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாருமே அப்படி தான். நம்ம இப்போ இந்த ஸ்பீச்சுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் தேட் அதுதான் உண்மை. ஆனால் ஒரு 10 இயர்ஸாகவே நான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறேன். உணவுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அந்த உணவை நல்லா எடுத்துக்கும் போது மட்டும்தான் நமக்கு நல்ல உணர்வுகள் வரும். இந்த நல்ல உணர்வுகள் வரும்போது தான் நம்மளால வந்துட்டு நல்ல விஷயங்களை செய்ய முடியுன்றத நான் பார்த்துருக்கேன். அதை நான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம காலையில ஏர்லியராக ஏந்திரிக்கிறதுக்கு, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப், டே டு டே லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த நல்ல ஒரு பிளான்டான, ஒரு ஹெல்தியான நம்ம பிளான் பண்ணி ஃபுட் எடுத்துக்கும் போது மட்டும்தான் நம்மளால இந்த ஒரு சார்ட், டே சார்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண முடியும். அப்போ அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கு கூட ஒரு உணர்வு வேணும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு நம்ம பிரியாணி, ஒரு ஹாப்பி மூமெண்ட். அந்த ஹாப்பி மூமெண்ட்டே நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, நல்ல பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு நல்ல ஃபுட்டே எடுத்துக்கணும். அது ஒரு நிதர்சனமான உண்மை. நல்ல பணம் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஃபீல் வரும். நம்ம எப்பயுமே ஒரு நல்ல உணவை எடுத்துக்கணுன்ற ஒரு உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும் போதுதான் நம்ம நல்ல உணர்வுலே இருப்போம். நல்ல உணர்வுல இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால நல்ல உணவை எடுத்துக்க முடியும். சரி, இந்த 3க்கும் பயங்கர கனெக்ஷன்ஸ். அப்போ வந்துட்டு நம்ம எப்போ ஃபோக்கஸ்டா இருப்போம் அப்படின்னா, திருப்பி அகைன் நல்ல உணவை எடுத்துக்கலாம். நான்லாம் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, 12 மணிக்கு 11 மணிக்கு கூட நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற பெருமையா சொல்லிட்டு இருந்த காலம்லாம் இருந்திருக்கு. டைஜஷன் ஆகிடும். நான் நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம டைஜஷன் ஆகுதா ஆகலையான்னு தெரியாமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உணர்வு நிலையில இருக்க மாட்டோம். உங்களை பார்த்தாலே தெரியும். நீங்க வந்துட்டு ஒரு ஃபுட்டை எடுத்து நீங்க மார்னிங் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபுட்டை வந்து எடுத்துக்கல, நல்ல ஃபுட்டை எடுத்துக்கல அப்படின்னாலே அந்த மீட்டிங்ல கூட உங்களால வந்துட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட உங்களால வந்துட்டு நம்ம எடுத்துக்கொண்ட பாயிண்ட்ஸை கூட நம்மளால கன்வே பண்ண முடியாது. அது ஒரு டல்லான ஒரு உணர்வை கொடுக்கும். அதுவே நல்ல பிரிஸ்கியா நீங்க வந்துட்டு நல்ல ஃபுட் எடுத்துட்டு நீங்க அந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா, நல்ல ஸ்பீச்சோ இருக்கட்டும், உங்களை அறியாம நீங்க ஹாப்பியா உங்க முகத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். காரணம் என்னன்னா, எல்லாத்துக்குமே ஃபுட் தான்.
இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு உணவே மருந்து அப்படின்னு சொல்றாங்க. உணவே மருந்து அப்படின்னா, மருந்தே உணவு எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மருந்து மாரி நம்ம உணவ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மருந்து மாரி சாப்பிடணும் அப்படின்னா, அதுல எவ்ளோ ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு பார்க்கறதே கிடையாது நம்ம உணவ. காலையில எந்திச்சு நம்ம வந்துட்டு கரெக்டான டயட்ல இருக்கோமா? டயட் நம்மளோட இந்தியன் ஃபுட் தான் வந்துட்டு சாரி நம்ம தமிழ்நாட்டோட ஃபுட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, டயட்டீஷியன் ஃபுட். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபுட்ட நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கலன்னு நம்ம மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம உணர்வு நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்கும். சரியாவே நம்ம சாப்பிட மாட்றோம். நம்ம நாளைக்கு வந்துட்டு கரெக்ட்டா சார்ட் போட்டு, கரெக்ட்டா ஃபுட் எடுத்துக்கணும். ஆனா, நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். காரணம் என்னன்னா, நமக்கு எது நல்ல ஃபுட்டுன்னே தெரியல. நம்ம வீட்ல சாப்பிடுற நல்ல ஃபுட்டே நமக்கு நம்ம பாரம்பரிய உணவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டயட்டீஷியன் ஃபுட் அப்படின்னு தெரியாமயே நம்ம வந்துட்டு வேற வேற ஃபுட் நம்ம கல்ச்சருக்கு தேவையில்லாத ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ரியல் அதுதான். நம்ம காலையில எடுக்கிற காஃபியா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், நம்ம ஒரு டைம் காஃபி குடுக்கலாம். ஒரு டைம் டீ குடிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? டீயே இனிமே எடுத்துக்க கூடாது. காஃபியே எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வராங்க இந்த ஹேபிட்ன்னு தெரியல. நம்ம ரைஸே எடுத்துக்க கூடாது. அப்படின்றதெல்லாம் எப்படி வந்ததுன்னே இது யாரோட ஏன்னா அந்த காலத்துல நல்லா சாப்பிட்டாங்க. நல்ல உடல் உழைப்பு இருந்தது. நல்லா சாப்பிட்டாங்க. நல்ல ஹேப்பியா இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட உணர்வு வந்துட்டு நார்மலி ஆஸ் அ ஹியூமனா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதையும் தாண்டி நம்ம சக்சஸ் பண்ணணும். இல்ல நம்ம பணத்த தேடி ஓடிட்டு இருக்கோன்றதுனால, நம்ம உணவுக்கான முக்கியத்துவத்த நம்ம குடுக்கறதே கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இருக்கும்போது, நம்ம வீட்ல இருந்து நம்ம ஒரு நாள் லீவ்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃபுட் எடுத்துக்கிறதுனால மட்டும் நம்மளால வந்துட்டு எதையும் ஃபோக்கஸ் பண்ணிட முடியாது. நம்ம ரெகுலராவே வேறெவர் எங்க இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஃப்ளைட்ல நீங்க போணும் அப்டின்னா, நம்ம ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒரு ஃப்ளைட்ல போய் தான் பண்ணணும்னா கூட, அந்த டைம்லயே நீங்க வந்துட்டு உங்களோட ஃபுட்ல வந்து நீங்க கான்ஷியஸா தான் இருக்கணும். அப்படி நீங்க ஃபுட்ல கான்ஷியஸா இருந்தா தான் நீங்க கரெக்ட்டா உங்க லைஃப்ப வந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றது அதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி. நீங்க நீங்க கரெக்ட்டா எடுத்துக்கல அப்படின்னா, நீங்க லைஃப்ல கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா நீங்க உங்க லைஃப்ப டிசைன் பண்ணல அப்படின்றது தான். அப்ப அந்த உணவ வந்து எப்படி எடுத்துக்கணும்? நெறைய பேர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 15 டேஸ் போயிடுச்சு சார்ட் போட்டு பார்த்துருக்கு. நான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதில்ல. ஏன்னா பிகாஸ் நான் வேதாத்ரி மகரிஷில அந்த இதுல டீம்ல இருக்கறனால ஏர்லி மார்னிங் அந்த டீம்ல போயிட்டு அந்த தியானம் அந்த கிளாஸ் போனோம். அதனால தான். பட் எல்லாரோட ஸ்பீச்சையும் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். டைம் இருக்காது. சார் கூட நேத்து வந்துட்டு மேம் இந்த ஸ்பீச் அது இந்த டீமுக்குள்ள வரணும்ன்றது ரொம்ப எனக்கு ஒவ்வொரு டைமே இது ஒரு முக்கியத்துவம் குடுத்து ஒரு ஸ்பீச் நமக்கு ட்ரெயின்ட் ஆகட்டும். மத்தவங்க ஸ்பீச்ச கேட்கறதா இருக்கட்டும். நெறைய விஷயங்கள் வந்துட்டு இதுல கிடைக்கும்ன்றது ஒரு என்சைக்ளோபீடியா மாரி இந்த ஒரு நற்புலரியோட இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனா நான் நெறைய டைம் யோசிச்சுட்டே இருப்பேன் மைண்ட்ல. நம்ம வந்துட்டு நெறைய பேரோட ஸ்பீச்ச கேட்க முடியலையே அப்படின்னு. ஆனா வெரி சாரி அதுக்கு நான் திருப்பியுமே எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா என்னால வர முடியாது. பிகாஸ் ஆஃப் என்னோட டைம் ஷெட்யூல் தான். வேற எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம வந்துட்டு இன்னைக்கு காலையில கூட இப்ப காலையில நம்ம எழுந்திருக்கிறதுக்கு கூட நமக்கு வந்துட்டு டைம் டேபிள் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஆனா நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்னா, கண்டிப்பா ஃபாலோவே பண்ண மாட்டோம். நம்ம எப்ப வந்துட்டு திருப்பியும் சொல்ற மாரி நம்ம ஃபுட் சார்ட்ட வந்துட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான், நம்ம அந்த டேவே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். நம்ம ஒரு அவசரத்துல நான் சாப்பிடாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அது கேட்கும்போது என்னால அத ஏத்துக்கவே முடியாது. என்ன நமக்கு வந்துட்டு உயிர் வாழ்றதுக்கு உணவு தான் ரொம்ப முக்கியம்னும். அந்த உயிரையே நம்ம மதிக்கல, நம்ம உடம்பையே மதிக்கல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் உங்கள நீங்க லவ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம்னு நான் சொல்லுவேன். எத வேணாலும் நான் மறந்துடுவேன். என்னால சாப்பாட வந்துட்டு மறக்கவே நான் வந்து, ஐயோ! எனக்கு இதால நான் சாப்பிடல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அப்படிலாம் நெறைய பேர் இருப்பாங்க. அந்த விஷயமே என்னால இருக்கவே முடியாது. ஸ்டில் நவ் அப்படிதான். பந்திக்கு முந்திக்கணும், படைக்கு பிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது வந்துட்டு எனக்கு தான் பொருந்தும். ஏன்னா நான் ரொம்ப வெட்கமே பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் போய் எங்கனாலும் சாப்பிட்டுருவேன். ஈவன் நான் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கல்யாணம் ஆனப்போ கூட ஃபர்ஸ்ட் டேவே நான் 8:00 சாப்பிட்ட ஒரு ஆள் நான் தான். ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா சாப்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்கறதே இல்ல. பிகாஸ் நம்ம அந்த அந்த உணர்வுன்றது சொல்றோம்ல, அது ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்ல அப்படின்றத தான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்ட கூப்பிடுறோம். கெஸ்ட்ட கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக ஃபுட் எடுத்து வச்சிருப்போம். நல்ல ஒரு நம்ம அந்த சாப்பாட நம்ம செய்யும்போதே தெரியும் நம்ம என்ன உணர்வுல இருக்கோம். ஒரு கெஸ்ட்டுக்கு நம்ம சாப்பாட பரிமாறும்போது தெரியும் நம்ம என்ன உணர்வுல இருக்கோம். அப்ப நல்லா சாப்பிடணும், நல்லா சமைக்கணும், நல்லா பரிமாறணும் அப்படின்றது தான் என்னோட பிரின்சிபலாவே நான் வச்சிருப்பேன். அதுல அந்த பரிமாறும்போது ஒரு உணர்வு வரும் பாருங்க. அது ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் சார். மன திருப்தியா இருக்கும். அத நான் டே பை டே உணர்வேன். என்ன இருக்கோ அத அழகா பரிமாறணுன்றதுல நான் ஒரு தலையான கடமையாவே வச்சிருப்பேன். எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்க வீட்ல நல்ல ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அத சொல்லணுன்றதுக்காக நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற விதம் அவங்கள சொல்ல வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி போடுறதா இருந்தா கூட, நம்ம அவங்க மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு வச்சிருந்தா தான் நம்ம ஒரு நல்ல காஃபி எடுத்துட்டு போய் குடுப்போம். இல்லன்னா ஏனோ தானோன்னு காஃபி போடுவோம். அது மாரிதான் சாப்பாடா இருக்கட்டும். அந்த உணர்வுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்ல சாப்பிடுறவங்களுக்கும் அது ஒரு நல்ல உணர்வ குடுக்கும். நம்ம நல்ல சாப்பாட பரிமாறும்போது தெரியும் நீங்க who you are. சில பேர்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க மட்டும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஆனா பரிமாறும்போது கோட்ட விட்டுடுவாங்க. எஸ்பெஷலி விமன் நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் அது அவங்களுக்கு பிளான் பண்ணி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. நீங்க சுமாரான சாப்பாடு கூட வச்சிரலாம். ஆனா அந்த பரிமாறும்போது அந்த உணர்வோட பரிமாறுற விதம் இருக்கும்போது அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரும். பரிமாறினவங்களுக்கும் ஒரு ஃபீல் வரும். சாப்பிடுறவங்களுக்கும் ஒரு ஃபீல் வரும். எவ்ளோ கோவமா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பாட்டுல அவங்கள நம்மளோட அடிமையாக்கிடலாம். அடிமைன்றது அன்பால அடிமையாக்கிடலாம். விமனுக்கு நான் அதுதான் இங்க விமன் இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் நிறைய கணவன்மார்கள் சாப்பாடு இன்னைக்கு காலகட்டத்துக்கு அவங்கதான் செய்யற மாதிரி இருக்கு நிறைய கேட்டிருக்கேன். நிறைய விமன் ஃபுட்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்றாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல உணவு சமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு தலையான கடமை அவங்களுக்கு. நான் அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்மளோட கடமை அதுக்காக தான் பெண்ணுக்கு ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. பெண்ணை ரொம்ப சிறந்தவள்னு சொல்றது அப்படின்னா எல்லாத்தையுமே அவங்களால கைட் பண்ண முடியும். வீட்டை பராமரிச்சுக்கிறதுல இருந்து வெளியில ஃபோக்கஸா இருக்கிறதுல இருந்து அப்ப அந்த பெண் ஒரு நல்ல உணர்வு நிலையில இருக்கணும். இப்ப நல்ல உணர்வு நிலைன்றது எப்படின்னா அன்பும் கருணை அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப அன்பும் கருணை அப்படின்றது எப்படின்னா எதை பார்த்தாலும் ஒரு அன்போட இருக்கும்போதும் எதை பார்த்தாலும் ஒரு கருணையோட இருக்கும்போது நமக்கு கோபம் இருக்காது, மத்தவங்க மேல எரிச்சல் இருக்காது, பொறாமை இருக்காது. எல்லாரும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்ப அந்த சந்தோஷமான மனநிலையில எப்பயுமே இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ்டா பண்ணுவோம். எஸ்பெஷலி உணவை நம்ம என்ன உணர்வுல நம்ம சமைக்கிறோமோ அந்த உணர்வை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்ப பெண்கள் கையில தான் இருக்கு ஏன்னா உணவை சமைக்கிற பொறுப்பை பெண்கள் கையில ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொறுமையா ஒரு நிதானமா சமைப்பாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப பாக்குற நிறைய பெண்கள் சில பெண்கள், நிறையன்னு சொல்ல வேண்டாம், நிறைய பேர் நல்லா சமைக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சில பெண்கள் அந்த ஃபுட்டை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, என்னோட நல்ல ஏர்னிங்ஸ் இல்ல, நான் ஹெல்த்தியா இல்ல, அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த ஃபுட்டை கோட்டை விட்டுருவோம். சில பேர் உணவுலயே தேவைக்கு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைப்பட்டா சாப்பிடுவாங்க. சில பேர் எப்படின்னா அந்த டைம்க்கு சாப்பிட்டுருவாங்க. சில பேர் எப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணி ட்ரிகர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் போகும்போது ஒரு பிரியாணி பார்த்தோம்னா ஸ்மெல் பண்ணா அதை நம்ம அப்படியே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப சேடா இருக்கும், எமோஷனலி குட்டா இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுருவோம்.
ரொம்ப ஒரு ஃபீல் வந்து குட்டா இல்ல அப்படின்னாலும் நெறைய சாப்பிடுவோம். ஆனா ஹெல்த்தியா சாப்பிடுறோம் அப்படின்னா, ரொம்ப கம்மியான ஒரு 10% ஆஃப் பீப்பிள் தான் வந்துட்டு ஹெல்த்தியாவும் சாப்பிடுறாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு. அப்ப வந்துட்டு ஹெல்த்தியா எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி அதுதான் நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு நல்ல உணர்வுல இருக்கீங்க. அப்ப நல்ல உணர்வு அப்படின்னாலே அந்த அன்பும் கருணை, அன்பும் கருணை. ஏன் அன்பும் கருணையா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு கோவம் வராது. கோவமே வராது. அப்ப கோவமே வராதப்ப தான் நம்ம வந்துட்டு ஒரு எரிச்சல் இருக்கும் எல்லாருக்கும். ஏதோ ஒரு ஃபினான்ஷியலி சரியில்ல, இல்ல நம்ம நெனச்சது நடக்கல, இல்ல பிசினஸ் சக்சஸ் ஆகல, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திட்டிட்டாங்க. ம் ஆ நெறைய காரணத்தால நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம உணர்வ வந்துட்டு அந்த ஹேப்பியா இருக்கிற, அந்த அன்பும் கருணையா இருக்கிறத மறந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தா மாரி ஒரு உணர்வுல இருப்போம். அப்ப நம்மளால ஃபுட் வந்து நல்லா எடுத்துக்கவே முடியாது. என்னதான் நீங்க நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டா கூட, உங்களால அது வந்துட்டு நல்ல ஃபுட்டா நம்ம பாடிக்கு அது வந்து அது கிடைக்காது அப்படின்ற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. நம்ம நம்ம கூட வந்துட்டு நம்ம வாழை இலையில வந்துட்டு எல்லா சாப்பாடும் இருந்தாலுமே நம்ம நல்ல உணர்வோட நம்ம அத சாப்பிடல. ஒரு கல்யாணத்துக்கே போறோம். அவங்கள வாழ்த்தணுன்ற உணர்வோடையும் எவ்ளோ கோவமா நம்ம சில பேர்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு ஒரு கட்டாயத்துக்காக நம்ம அந்த இடத்துக்கு நம்ம மறந்துடணும். எல்லாத்தையும் மறந்துட்டு, அந்த இடத்துல நம்ம ஃபேமிலி, நம்மளோட குடும்பத்தோட நிலை, நம்ம குழந்தைங்க இருந்தா நம்ம வாழ்த்துவோமா? என்ன நிலையில இருக்குமோ அந்த இடத்துல நின்னு, நம்ம அந்த வாழ்த்துறதா இருக்கட்டும், அந்த உணர்வ ஃபுட்ட சாப்பிடுறதா இருக்கட்டும். அப்போ வந்துட்டு நம்ம அவங்கள வந்து வாழ்த்துற மாரி இருக்கும். ஒரு எரிச்சலோட நம்ம சாப்பிடும்போது, அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கூட கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்துட்டு பிளெஸ்ஸிங் வந்துட்டு எல்லாருக்குமே நம்ம பிளெஸ்ஸும் பண்ணணும். நம்ம அவங்க கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்கும் வாங்கிக்கணுன்றதுல ரொம்ப உணர்வோட இருக்கணும். அப்படிதான். இப்ப நான் என்னோட லைஃப் டைம் நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த சார்ட் போட்டு இதெல்லாம் நெறைய பேர் வந்துட்டு ரொம்ப எக்ஸலென்ட்டா பேசியிருப்பாங்க. நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்ஷிப்பா எப்படி பேசிக்கிறோமோ, அது மாரி தான் எனக்கு ஸ்பீச் குடுக்க எனக்கு இந்த இடத்துல புடிக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு சார் வந்துட்டு ஒரு நற்புணரின்ற அந்த ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒரு நல்ல உணர்வு இருக்கிறதா நான் உணர்றேன். ஒரு நல்ல ஒரு 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 ஃப்ரெண்ட் எப்படி மீட் பண்றான், எப்படி இருக்குமோ அந்த உணர்வு இந்த இடத்துல இருக்கு. அப்படின்றத நான் சொல்லி நான் வந்துட்டு ரொம்ப நான்வெஜ்னா ரொம்ப அதாவது என்னன்னா, ஒரு பெண் வந்துட்டு இவ்ளோ சாப்பிடுவாங்களா? அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டுருக்கேன். காரணம் என்னன்னா, அந்த இயற்கை வந்துட்டு எனக்கு அதுதான் சொல்றேன்ல. நம்ம ஒரு நல்ல உணர்வுல இருந்தா, அந்த இயற்கையே உங்களுக்கு என்ன ஃபுட் தேவையோ, அது தானா குடுத்துரும். இத நான் உணர்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு என்ன உணர்வு வேணும்ன்றது, அந்த இயற்கையே நம்மள வந்து டிஃபைன் பண்ணிடும். காலையில நேத்து நான் வந்துட்டு ஒரு ஃபுட் எனக்கு தோன்றத நான் இன்னைக்கு சாப்பிடுறேன் அப்படின்னா, அது நல்லா சாப்பிடுறேன்றதுக்கு காரணம் அந்த யுனிவர்ஸோட கனெக்ஷன்ஸ் தான். நம்ம நல்ல உணர்வுல நீங்க நீங்க நல்ல உணர்வுல இருந்துட்டாலே உங்களுக்கு நல்ல ஃபுட் கிடைக்கும். இப்ப நல்ல ஃபுட் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வடை பாயாசம், நான் வெஜிடேரியன் அப்படின்னா கறி, மீனு, சிக்கன், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ல ஃப்ரை, ப்ரான் வாட்டெவர் இட் இஸ் நல்ல தலவாழை போட்டு சாப்பிடுறோம். அதுதான் நல்ல ஃபுட். வெஜிடேரியனா வடை பாயாசம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். பட் அதெல்லாம் விட நம்ம ரெகுலரா நம்மளோட பாடிக்கு என்ன ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அவங்கவங்களோட பாடி கண்டிஷன், மைண்ட் செட் அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நீ இந்த ஃபுட்டை சாப்பிடு, நீ அதை சாப்பிடு, நீ ரைஸே எடுத்துக்காத, டீ காஃபியை நிறுத்திடு, நீ அப்படி சொல்லுவாங்க. பட் அது மாதிரி நீங்க பண்ணவே உங்களோட உணர்வு, உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் நான் நான் அதை உணர்ந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எவ்ளோ சாப்பிடணுமோ, மான் கறியா இருக்கட்டும், பூனைக்கறி இன்க்ளூடிங் காட்டு பூனை, வந்துட்டு காடை, கௌதாரி, என்னது என்னது மடையான், அதுல எல்லையே இல்ல சார். ஒரு எல்லையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவ்ளோ வந்துட்டு நான் வெஜிடேரியன்னா அவ்ளோ ஒரு பிரியரா இருக்கு. இன்னைக்கு நான் பியூர் வெஜிடேரியன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது கூட நான் வந்துட்டு ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம இத ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. நான் ஆட்டோமேட்டிக்கா அவ்ளோ சாப்பிட்டேன். என்னால எப்படி நிறுத்த முடிஞ்சுது அப்படின்றதுக்கு இந்த உணர்வுன்ற ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா வந்துட்டு
நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்க போனாலும் ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்றதுக்காகலாம் நான் ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்ணியிருக்கேன். யாராவது ஒரு வீட்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னா, நாங்க எடுத்து எங்க ஃபேமிலியே வந்துட்டு சாப்பாட்டால அழிஞ்ச குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்க குடும்பத்த தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு கல்யாணத்துல கூட 3 நாளும் நான்வெஜ் தான் போடுவோம். நண்டு, மீனு, இறாலு அப்படிதான் இருக்கும். கோலாகலமா இருக்கும். அதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். அப்படியே அந்த எதெல்லாம் நான் இப்ப பெருமையா நினைச்சு நான் அவ்ளோ சாப்பிட்டேன், இவ்ளோ சாப்பிட்டேன், ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பேன். அப்ப இப்போ வந்துட்டு எனக்கு அத நினைக்கும்போது கொஞ்சம் எப்படி நம்ம இத போய் இந்த நான்வெஜ் சாப்பிட்டத போய் நான் இவ்ளோ பெருமையா காலர தூக்கி விட்டுருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு கில்ட்டியா இருக்கு. அதத்தான் நான் இப்ப சொல்றதுக்கு விரும்புறேன். இந்த இடத்துல இத சொல்றதுக்கு காட் வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து என்ன கனெக்ட் பண்ணத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பிகாஸ் எங்க வீட்ல வந்துட்டு நாட்டுக்கோழி தான் நாங்க சாப்பிடுவோம். நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம். அதுக்காகவே நாங்க வந்து ஒரு ஷெட் வச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு பெருமையா சொல்லிப்பேன். நான் வந்துட்டு எங்க வீட்ல ஒரு 30 கோழி. எல்லாரும் கேட்பாங்க, ஏய் உங்க வீட்ல நாட்டுக்கோழி தான். அதெல்லாம் ஒரு பெருமையா இருந்துச்சு அப்ப. இப்போ வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஒரு 20, 30 கோழி எப்பயுமே இருக்கும். அதுலயும் வந்துட்டு 65 சாப்பிடணும் அப்படின்றத வந்துட்டு நான் ரொம்ப 65 டேஸ்ல நான் சாப்பிடணுன்றத ரொம்ப ஆசையா அந்த 65 டேஸ்ல அந்த கோழியை அடிச்சு மசாலா தடவி காலையிலேயே எழுந்து அது கஞ்சி வச்சு அந்த கேழ்வரகு கஞ்சி வச்சுட்டு அதுக்கு 65 சாப்பிடும் அப்படிலாம் இருந்திருக்கேன். என்னோட மம்மி வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அந்த கோழியெல்லாம் நல்லா சாப்பிடுவான். ஆனா அத போயிட்டு அந்த கோழி அதோட இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு அருவருப்பா பார்ப்பேன். அது என்ன வீட்லயே இதெல்லாம் வளர்க்குறீங்க? நல்லா சாப்பிடுவேன். ஒரு டைம் என் மம்மி வெளில போயிருக்கும்போது 7 டேஸ் வெளில போயிட்டாங்க. நீ அந்த புலிக்கெல்லாம் நீ வந்துட்டு சாப்பாடு வச்சிருமா அப்படின்னாங்க. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அந்த இடத்துக்கு போனா ஒரு மாதிரி இருக்கும். சரிட்டு அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், ரொம்ப கிளீன் பண்ணேன். அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு டெய்லி வந்துட்டு நான் ஃபுட் வச்சுட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் டே எல்லாம் எனக்கு அலுப்பா இருக்கும். அது வைக்க என்ன இத போய் வச்சுட்டு அப்படின்னு. ஒரு 2 டேஸ் வச்சதுக்கு அப்புறம் 3rd டேல இருந்து எனக்கு அதுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். ஐயோ சாப்பிடாம இருக்குமே. குட்டி குட்டியா இருக்கும். சின்ன சின்ன சிக்கெல்லாம் அங்க சின்னதும் இருக்கும், பெருசும் இருக்கும், சேவல் இருக்கும். எப்படி அத வந்துட்டு நான் ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அது ஓடுறது போறது அது எப்படி இருக்கு அப்படி பாக்குறேன். 3rd டே 4th டேல நான் சாப்பாடு வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் 7 டேஸும் கரெக்டா ஃபர்ஸ்ட் டே எல்லாம் ப்ராப்பரா வைக்கல. 7 டேஸ் நிறைய சாப்பாடு வச்சுட்டேன். அப்புறம் அம்மா வந்துட்டாங்க. அது அம்மா கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி வந்துட்டு அன்னைக்கு ஒரு சண்டே வருது. எங்க வீட்ல எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு அந்த 2 கோழிய அடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னால வந்துட்டு அடிக்கவே முடியல. எப்படி என்னால வந்துட்டு எப்படி அந்த 65 டேஸ்ல அத வளர்த்து சாப்பிட்டேன் என்னால. அதுக்கு உணவு வச்சதுக்கு அப்புறம் என்னால அத வந்துட்டு சாப்பிடவே முடியல. இது வந்துட்டு ரியலா நடந்த விஷயம். அந்த உணர்வு வந்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னா, என்ன நம்ம ஒரு 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 உயிரை கொன்னு அது நம்ம சாப்பிடணுமா? அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அரக்க குணமா இருந்திருப்போம். அப்ப நினைச்சேன் நம்ம வந்து ஒரு உணர்வு நிலையிலே இல்ல அப்படின்றத நான் உணர்ந்தேன். ரொம்ப அழுதேன். இன்னைக்கு இவ்ளோ உயிரை நான் கொன்னு சாப்பிட்டுருக்கேன். இவ்ளோ என்னால இவ்ளோ உயிருக்கு நான் வந்துட்டு பதில் சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன அறியாமையே என்ன இயற்கை வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு வெஜிடேரியனா மாத்திட்டு. அப்ப அந்த உணர்வால நம்ம அந்த உணர்வுக்கும் ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கனெக்ஷன்ஸ் இருக்குன்றத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சு. நான் என்னைக்கு வந்துட்டு ஒரு உயிரை வந்து கொன்னு சாப்பிடுற அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றத நான் விட்டதுக்கு அப்புறம் அப்படி வானத்துல பறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். முன்னாடிலாம் நான் சாப்பிடும்போது சூடா சாப்பிடுவேன். அப்படி யாராவது சாப்பிடுறப்ப யாராவது வந்துட்டாங்கன்னா டென்ஷனா ஆவேன். சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா சாப்பிடும்போது பேசக்கூடாதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விருந்தாடி வராங்க, நம்ம போறோம். நம்ம ஒரு விருந்தாடியா நம்ம கெஸ்டா போறோம். அந்த இடத்துல யாராவது டிவி பார்த்துட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம அப்படி டிவியும் பார்த்துப்பாங்க, சீரியல் அப்படி பார்த்துட்டு வாங்க சாப்பிடுங்க இப்படி டிவி பார்த்துட்டே சாப்பிடும்போது நம்ம அந்த ஃபுட்டை நம்ம கரெக்டா எடுத்துக்க மாட்டோம்.
அப்ப நம்ம அந்த உணவ மதிக்காததுனால தான் நம்ம டிவி பார்த்துட்டு சாப்பிடுறோம். இப்ப நம்மள கெஸ்ட் எப்படி நம்ம நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நம்மள பார்க்க மாட்றாங்களே, நம்ம மேல மரியாதை இல்லையேன்னு நெனைக்கிற ஒரு உணர்வ தான் நம்ம சாப்பிடும்போது எல்லாருமே என்ன ஹேபிட் பண்றோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்படியே டிவிய பார்த்துட்டு அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு ஹாலுக்கு போயிட்டு, நம்ம யாரையுமே பார்க்க மாட்டோம். சாப்பாடு எடுப்போம், சாப்பிடுவோம். நம்ம வைஃப் இருக்காங்களா? நம்ம குழந்தைங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இல்ல நம்மளா இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம டிவிய பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த அதெல்லாம் நம்ம அப்ப வந்துட்டு என்னன்னா, அந்த உணர்வு நிலையில நம்ம இல்ல. நம்ம யாருக்குமே அந்த உணர்வ குடுக்கல. நம்ம நம்ம சாப்பிடணும், நம்ம டிவி பார்க்கணும். அந்த மைண்ட் செட் வந்துட்டு ஒரு கன்ஃப்யூஸ்டான ஸ்டேட்ல நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம். நெறைய சாப்பிடுவோம். நம்ம என்ன சாப்பிட்டோன்றது தெரியாது. எவ்ளோ சாப்பிட்டோன்றது தெரியாது. அப்படி பார்த்துட்டே டிவி பார்த்துட்டே சாப்பிடும்போது, நம்ம அந்த உணர்வு நிலையிலே இல்லாம நம்ம ஒபீஸா ஆவறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். அப்ப நான் வந்துட்டு ஒரு பிரின்சிபலாவே இருக்கேன். சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது. சாப்பாட்ட ரொம்ப மரியாதையா சாப்பிடணும். நான் எப்பயுமே வந்துட்டு வாழை இலை போட்டு தான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க வீட்ல நெறைய வாழை இலை இருக்கு. ஸோ டெய்லி அந்த காக்காவுக்கோ டெய்லி நான் காக்காவுக்கு அந்த அமாவாசை, பௌர்ணமின்லாம் கிடையாது. அந்த ஏதோ ஒரு உயிரினத்துக்கு சும்மா கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து வெளில வச்சுப்பேன். அது காக்கா தான் சாப்பிடணும்னு கிடையாது. எங்க வீடு வந்து ரொம்ப ஒரு ரூரல் ஏரியா. அப்ப நெறைய ஒரு இயற்கை சூழல். அதனால எங்க எங்க வீட்டுக்கு மட்டும் தான் இது. அந்த எங்க வீடுன்னு சொல்றத கூட ஒரு ஆணவமா தான் நினைக்கிறேன். வெரி சாரி. நான் பாப்பேன் இந்த ஃபுட் வைக்கும்போது, அந்த வெளியில அந்த குருவிங்களுக்கு ஃபுட் வைக்கும்போது, அப்படியே இன்னைக்கு அவ்ளோ மழையில கூட வாசல்ல வந்துட்டு அவ்ளோ பேர்ட்ஸ் வந்துட்டு எங்க வீட்ல சாப்பிடும். அது ஒரு நல்ல உணர்வா இருக்கும். காரணம் என்னன்னா அப்படின்னா, அந்த உணவுக்கு அந்த அந்த குருவிங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறது கூட வந்துட்டு, அன்னைக்கு நடந்த எனக்கு இன்சிடென்ட் தான். ஸோ அப்ப வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது, நம்ம என்ன உணர்வுல இருக்கோமோ, அந்த உணர்வு தான் நம்மளோட வெளிப்பாடா தெரியும். ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ, என்ன மாரி சாப்பிடுறீங்களோ, எப்படி சாப்பாட்டுக்கு மதிப்பு குடுக்குறீங்களோ, அதுதான் நீங்க நீங்க அதிலேயே கண்டுபிடிச்சுலாம் நீங்க என்ன மாரியான பெர்சன் அப்படின்ட்டு. உணர்வுக்கும் உணவுக்கும் நெறைய வந்துட்டு வித்தியாசம் இருக்கு. நெறைய உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அந்த நமக்கான ஒரு விஷயங்கள் வந்துட்டு அதுல தெரியும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில போயிட்டு எல்லாருக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு சந்தோஷமான உணர்வுல இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணும்போதே தெரியும். நம்மளுக்கு பைசா இருக்கு, இல்ல. கம்மியா கூட நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஆனா அந்த எரிச்சலோட நம்ம யாருக்குமே வந்துட்டு ஒரு உணவையோ, ஒரு எஸ்பெஷலி வேற எத வேணாலும் நீங்க அந்த மனசுல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருப்போம். பட் அந்த உணவு பரிமாறும்போது மட்டும் நீங்க அத எடுத்துருங்க சுத்தமா. எப்பயுமே இருக்கணும். பட் ஏன்னா அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல உணர்வுல நீங்க ஒருத்தவங்களுக்கு சாப்பாட குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, எங்க போனாலும் உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கிடைக்கும். அப்படியே ஒரு விருந்தோம்பல் தான். எனக்கு ஸ்டில் நவ் எந்த இடத்துக்கு போனாலுமே நான் வந்துட்டு எனக்கு சாப்பாடு வந்துட்டு நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்ததுனாலே அவ்ளோ ஒரு சாப்பாடு விருந்தோம்பல்னுவாங்கல்ல, அந்த மாரி தான் இப்ப நான் எங்கேயாவது போனேன் அப்படின்னா, அவ்ளோ முக்கியத்துவம் குடுத்து எனக்கு சாப்பாடு குடுப்பான். பிகாஸ் நானும் அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து சாப்பாடு குடுத்துருக்கேன். நானும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் குடுத்ததுனால, ஈவன் ஃபினான்ஷியலி நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த ஸ்பீச்ல சொல்லியிருக்கேன். ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு 0 கண்டிஷன்ல நான் போயிட்டேன். அதாவது 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். 0 கண்டிஷன் அப்படின்னா தெரியும். ஒரு ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு திருப்பி கீழ இறங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். என்னோட அப்ப அந்த பிசினஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்தது. அப்ப கூட எனக்கு வந்துட்டு அந்த இயற்கை என்ன பண்ணிருக்கு, நான் அப்பயுமே நான் வந்துட்டு ஃபுட்ட வந்துட்டு ரொம்ப கவனமா தான் நான் எடுத்துப்பேன். என்ன இருக்கோ அந்த டைம்ல என்ன இருக்கோ அத ஹெல்த்தியா எடுத்துக்கிட்டேன். அந்த 7 இயர்ஸ் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு எதுவுமே இல்லன்னாலும் நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்ம சக்சஸ் பண்ணலான்றத அந்த இடத்துல நான் வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டேன். அந்த ஃபார்முலாவ கண்டுபிடிச்சேன். எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ப்ராப்ளம் இல்ல ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படிலாம் வரும்போது ஃபுட்ட வந்து விட்டுடுவாங்க. கோட்ட விட்டுடுவாங்க. ஹெல்த்தையும் கோட்ட விட்டுடுவாங்க.
நான் வந்துட்டு அந்த இடத்துல நம்மகிட்ட இப்ப என்ன இருக்கு? நம்மளோட உடலும் உடல் நம்ம நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம மனசும், உடலும் நம்ம நல்லா வச்சுக்கணும். நம்ம அப்படின்றத நான் ரொம்ப கவனமா இருந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்குமே நான் வந்துட்டு 4 மணிக்கு காலையில 4 மணிக்கு 9:00 தூங்குற ஹேபிட் எனக்கு வந்து இந்த ஃபுட்டால தான் கிடைச்சது. அத நான் ஒரு பிரின்சிபலாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி நான் சொல்றேன், அந்த அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும்போது எனக்கு இந்த இயற்கை எப்படி குடுக்குது பாருங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப உணவ வந்துட்டு ரொம்ப மதிக்கிறா அப்படின்ற ஒரு உணர்வு பூர்வமா இவ வந்துட்டு அந்த உணவ சாப்பிடுறா அப்படின்றதுனால, என்னோட ஃபேமிலில என்னோட ஹஸ்பண்டோட பிரதர் வந்துட்டு ஹைதராபாத்ல வந்துட்டு 10 டேஸ் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து குடுத்து, அது ஆக்சுவலி வந்துட்டு அந்த மேரேஜுக்கு நாங்க போகணும். ஸோ ஃப்ளைட்ல தான் போகணும். எல்லாரும் ஃப்ளைட்ல தான் டிக்கெட் எடுத்து குடுத்தாங்க. ஸோ அந்த கோவா போயிட்டு ஹைதராபாத் போனோம். அங்க வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல். அ ஸ்டார் ஹோட்டல் அப்டின்னா, அந்த 1 டேக்கு வந்துட்டு 35,000 உங்களுக்கு. அப்பனா பார்த்துக்கோங்க. அதுல எல்லா வெரைட்டியான ஃபுட்டும் சரி, எல்லா வெரைட்டியான ஃபுட். ஃப்ரூட்ஸ்லேருந்து பிரியாணியே 10 டைப் ஆஃப் பிரியாணி. ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும். காஃபினாலே பலவிதமான அப்பதான் நான் யோசிச்சேன். ஆ நான் அவ்ளோ ரொம்ப டல்லா போயிட்டேன். எனக்கு புதுசு அந்த அனுபவம் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசு. அ அ ஏன்னா நான் ப்ராட் அப் வந்துட்டு ரொம்ப அதாவது வந்து ஃபினான்ஷியலி ஒரு குரோத்தான ஃபேமிலிலேருந்து தான் வந்தேன். என்னோட ஹஸ்பண்டால ஒரு பிசினஸ் பண்ணி இழந்துட்டோம். அப்போ வந்துட்டு ரொம்ப சேடா இருக்கிற இடத்துல அந்த ஊருக்கு போம்போது கூட நான் வந்துட்டு, இப்பல்லாம் எதுக்கு இந்த ஃபேமிலிய ஒரு ஹாப்பினஸே இல்லாம ஒரு ஒரு டல்லா தான் போனேன். அங்க பார்த்த ஹோட்டலா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஃபுட்ட பார்த்த உடனே, அந்த 7 நாளும் நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அந்த ஃபுட பார்த்துட்டு தான். அப்புறம் தான் எனக்கு அந்த மைண்ட் செட் அதுதான் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஒரு நல்ல உணர்வுல இருக்கும்போது, அந்த இயற்கையே நம்மள வந்து அமைச்சு குடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இத சொல்றேன். அந்த 7 நாளுக்குள்ள என் மைண்டே மாறிட்டு. அந்த ஃபுட பார்த்து, கலர்ஃபுல்லா ஃபுட்டு, அந்த பீப்பிள பார்த்து, அவங்களுக்கு இருக்கிற உணர்வுகள பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்ன வந்துட்டு அப்படியே மோட்டிவேட் ஆயி, நான் அதுக்கப்புறம் இங்க வந்து தான், நான் அடுத்தடுத்த லெவலுக்கு நான் அடுத்தடுத்த என்னோட பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போனேன். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இத நான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன். இதெல்லாம் 100% உண்ம. அ ஏன்னா, என்னடா இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் லோவா இருக்கும்போது எல்லாருமே கேட்டாங்க. என்னது அதுதான் இயற்கை வந்துட்டு ஃபினான்ஷியலி நாங்க வந்துட்டு டெவலப் இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கேன். ஓகே ஓரளவு ஒரு விட்ட இடத்த பிடிச்சுட்டேன். இருந்தாலும் அந்த நேரத்துல பார்த்துக்கோங்க, நம்மளோட இயற்கை அதுதான் நம்ம வந்துட்டு நல்ல உணர்வு அப்படின்றத நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அன்பும் கருணை. நம்ம அன்பும் கருணையா இருந்துட்டோம் அப்படின்னா, எல்லாரையுமே நமக்கானவங்க, நம்மளுடைய ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்க ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள வந்து பார்த்து நம்ம வாழ்த்தும்போது, நல்ல உணர்வுல இருக்கும்போது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்ல உணர்வுல இருக்கும்போது, எல்லாமே நமக்கு நல்லதா கிடைக்கும். எஸ்பெஷலி வந்து நீங்க கூட நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது, கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு நல்ல உணர்வ குடுக்கும். அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்றேன். கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு உணவுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். மார்னிங்லேருந்து நம்ம வந்துட்டு உங்களுக்கு என்ன உணவு பிடிச்சிருக்கோ, நீங்க யாரையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த YouTubeல ஃபாலோ பண்றது, அப்படிலாம் எதுவும் வேண்டாம். ஓரளவு நமக்கே தெரியும். நம்ம எல்லாருமே ட்ரெய்னர்ஸ். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஒரு டக்குனு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே போயிட்டு ஒரு 15,000க்கு மந்த்லி சாப்பிட்றவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். ஒபீஸா இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அதுக்காக நெறைய அதனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்துரும். அதனால நம்ம சீசனல் ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அந்தந்த சீசனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம வந்துட்டு நல்ல ஹெல்த்தியா இருப்போம். நம்ம நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்போது மட்டும் தான் நம்ம வந்துட்டு நல்ல நிலையில இருப்போம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த ரெசல்யூஷனா நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்க்கான ரெசல்யூஷனா கூட எடுத்துக்கலாம். நம்ம உணவுக்காக மட்டும் தான் வாழ்றோம். உணவுக்காக தான் இருக்கோம். ஏன்னா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்மளோட பாடி.
மத்தது எல்லாமே நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். நம்ம உடம்ப தான் நம்ம கூட எடுத்துட்டு போவோம். இந்த உடம்புக்காக தான் நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம அந்த உடம்ப வந்து நம்ம பார்த்துக்கல அப்படின்னா, நம்ம நெறைய எவ்ளோ டேலண்டா இருந்தாலும் சரி, எவ்ளோ ஃபினான்ஷியலி வெல்த்தா இருந்தாலும் சரி, நம்ம நல்ல ஃபுடோ, நல்ல ஹெல்தியா நம்ம எடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நெனைக்கிற சக்சஸ உங்களால குடுக்கவே முடியாது. அது முதல் காரணம் உணவு. உணவு அப்படின்றத நான் வந்துட்டு ஆணித்தனமா சொல்றேன். அப்ப அந்த உணவ சாப்பிடணும் அப்படின்னா, நல்ல ஃபுட்ட எடுத்துக்கணும் அப்படின்னா, நல்ல உணர்வுல இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்ல புக்ஸ படிக்கும்போது ஒரு நல்ல உணர்வு வரும். அது மாரி நெறைய கோயிலுக்கு போகும்போது ஒரு நல்ல உணர்வு வரும். அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஹெல்த்தியா எடுத்துப்போம் அப்படின்றது நான் எஸ்பெஷலி வந்துட்டு வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நான் இப்பதான் அத பாக்குறேன். கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான்வெஜ்ஜ சாப்பிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். கண்டிப்பா வந்துட்டு, ஐயோ! இவ்ளோ நாள் நான் என்னோட ஹெல்த்த வந்துட்டு விட்டுட்டேனே! ஏன்னா நம்மளோட பற்களே வந்துட்டு அந்த உணவ சாப்பிடுறது நம்மளோட பற்கள் வந்துட்டு நம்ம இந்த ஃபுட்ட தான் சாப்பிடணுன்றதுக்காக தான் நம்ம டீத்தே இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அந்த பாடிக்குள்ள போயி என்ன ஆகுது அப்டின்னா, அது டைஜெஷன் ஆகுறதுக்கு 8 ஹார்ஸ் ஆகும். இப்ப நீங்க வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா 3 டூ 4 ஹார்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு அது டைஜெஷன் ஆயிடும். நம்ம மென்னு சாப்பிட்டா தான் நம்ம நல்லா பண்ணி சாப்பிடும்போது நல்லா மென்னு சாப்பிடும்போது தான் இதெல்லாம் நடக்கும். அப்படி நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் 7 டூ 8 ஹார்ஸ் ஆகும் வெஜிடேரியனுக்கே. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே மென்னு சாப்பிடுறோமா அப்படின்னா, கண்டிப்பா முழுங்கிடுறோம் அப்படி. இந்த ஃபுட்ல வந்துட்டு நல்ல ஹெல்த்தியா எடுக்கிறத விட, நம்ம மென்னு சாப்பிடணுன்றத ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஒரு ஃபுட்ட எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 13 டூ 14 டைம்ஸ் நம்ம வந்துட்டு அந்த ஃபுட்ட வந்துட்டு மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுல கவனமா இருக்க மாட்டோம். அந்த உணர்வுலயே நம்ம இருக்க மாட்டோம். நம்ம சாப்பிடும்போது, முதல் நம்ம என்ன உணர்வுல இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு ஒரு சாப்பாடையுமே ஒவ்வொரு சாப்பாட எடுத்து வைக்கும்போதும், அதோட உணர்வு எப்படி இருக்கணும்னா, நம்ம மென்னு சாப்பிடணும். நம்ம நாக்குலேருந்து உள்ள போகும்போது அது கூலா தான் போகும். நம்ம என்ன பண்றோம், அப்படியே ரைஸா போட்டுறோம். அதனால மேம், ஸ்பெஷலா இத சாரி டு இன்டர்ஃப்யூ. கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம் மேம். ஓகே. அது நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம மென்னு சாப்பிடணுன்ற ஒரு உணர்வ வந்து நம்ம இருக்கணும். அதுதான் மெயின். இப்ப இந்த டாபிக்ல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது ரொம்ப மென்னு சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். எஸ்பெஷலி வெஜிடேரியன் சாப்பிடும்போது யாரெல்லாம் வந்துட்டு நான்வெஜ் வெரி சாரி. நான் வந்துட்டு எதையும் இன்சிஸ்ட் பண்ணல. ஏன்னா வெஜிடேரியனா இருந்தேன்னா இன்னைக்கு வெஜிடேரியனா மாறியிருக்கேன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச். என்டையர் டேக். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாக தொடங்குவதற்கு காரணமாக இருந்த இன்றைய நாள் பயிற்றுனரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர். இவங்க வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினர், ஒரு சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். நிறைய பயிற்சி துறையில் நல்ல டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆகிட்டுருக்கிற ஒரு முக்கியமான ட்ரெயினர்னு சொல்லலாம். பயிற்சி துறையில் இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபீமேல் ட்ரெயினர் அப்படின்றவங்க நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி ஃபீமேல் ட்ரெயினர்னு தேவைப்படும்போது ரொம்ப குறைவான ஃபீமேல் ட்ரெயினர்ஸ் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு குறைவான ட்ரெயினர்ஸ் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் கூட தொடர்ந்து நிறைய பயணித்துட்ருக்காங்க. முக்கியமான நிறுவனங்கள் ஐசிடி அகாடமி, ரூபிகான் போன்ற முக்கியமான ட்ரைனிங் வெண்டார்ஸ்க்கு ட்ரைனிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் மற்றும் ஒரு எஜுகேஷ்னல் கவுன்சிலர். இவங்க சொந்தமாக ஒரு ப்ளே ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்காக சொந்தக்காரரான இவர்
நற்புலரில் தொடர்ந்து அவ்வப்போது பயணித்துக் கொண்டிருக்கும் நபர். ஏற்கனவே நற்புலரில் நிறைய பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை சுஜாதா மேடம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எஸ் மேம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம நித்யாதேவி மேம் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நேற்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது அவங்க இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்க, இப்போ இருக்காங்க. வேறு யாராவது இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க யாராச்சும் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நல்லுணங்களுக்கும் நற்புலரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். முதலாவதாக ஆனந்தன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கங்கள். ஒரு அருமையான உணர்வு பூர்வமான ஒரு செஷன். நான் அனுபவிச்சது ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க சகோதரி அவர்கள். ஒரு நான் வெஜிடேரியனுடைய தாக்கம் நம்மளோட உணர்வுல இருக்கும்ட்டு நான் என்னுடைய செஷன்ல கூட எப்படி அந்த உணவு என்பது சாதாரண ஒரு சாப்பாடு மட்டும் இல்லை, அதுல உணர்வு கலந்துருக்குதுன்னு சொன்னேன். அதுல நான் மிஸ் பண்ண ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மாட்டையோ ஆட்டையோ ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் கூட்டு போகும்போது அந்த கடைசி நேரத்துல அந்த பய உணர்வு அது தெரிஞ்சு போகுது. அதை என்ன பண்ண போறாங்க, என்ன கொல்ல போறாங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த பய உணர்வு கூட அந்த உடம்புக்குள்ள கலந்துருக்கும்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி கூட அந்த உடம்புல கலந்துருக்கும். அது அப்ப நம்ம சாப்பிடும் போது அந்த உணர்வு தான் நமக்கு ஏற்படும்னு சொல்றாங்க. அது போல அவங்க எப்படி அந்த நான் வெஜிடேரியன்ல இருந்து வெளியே வந்தாங்க, ஒரு பியூர் வெஜிடேரியனாக மாறினாங்க அப்படிங்கிறத பத்தி சாதாரணமா ஒரு கோழிக்கு தீவனம் போட போய் அந்த உயிரை நாம கொள்றோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு அதை அவங்க ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்தாங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நான் வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாங்க. நானும் கூட என்னுடைய சிறு வயதிலேயே 3 வயது, அதாவது 3வது படிக்கும்போது ஒரு 8 வயதாக இருக்கும் பொழுதே இந்த மாதிரி இந்த உயிர்களை கொன்று அந்த உயிர்களை அப்படி துடித்து போய் இறக்குது. அதை நாம இறக்கம் இல்லாம நாம சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிதான் நானும் நான் வெஜிடேரியன் திறந்தேன். அப்பேற்பட்ட ஒரு உணர்வு பூர்வம் என்னையே அவங்க சொல்லும் போது நான் என்னையே பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அதே மாதிரி அந்த விருந்தோம்பலை பற்றியும் ரொம்ப அருமையாக தன்னுடைய சொல்லியிருந்தாங்க சகோதரி. ஒரு அருமையான செஷன், உணர்வு பூர்வமான செஷன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி ஆனந்தன் சார். ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்புலரி வணக்கம். ரொம்ப சுஜிதா மேடம், சூப்பரான ஒரு ப்ரோக்ராம், வாழ்த்துக்கள். சமைக்கும் போதும் அந்த உணவை பரிமாறும் போதும் அந்த உணர்வு நல்லா இருந்தால் தான் அது அவங்களுக்கு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறது மிக அழகாக திருப்பி நம்ம கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம அன்பை கலந்து கொடுக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு காஃபி தயாரிக்கும் போது கூட அந்த காஃபியோட சுவை அந்த உணர்வு வச்சுதான் இருக்கு, அந்த அழகா இருக்கு. அதே மாதிரி ஒரு 7 நாள் ஒரு கோழிக்கு உணவு போட்ட உடனே அந்த என்வியை விட்டது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு சம்பவம் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம குழந்தைகள் மாதிரி இல்லையா. ஸோ நம்மளே ஒரு அம்மா மாதிரி இருந்து அதுங்களுக்கெல்லாம் ஃபுட்டு ஊட்டிட்டு அதே திருப்பி எப்படி கொண்டு சாப்பிட்றது அப்படிங்கிறத அழகா உங்க வாழ்வியல் மாற்றத்தை பற்றி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அது மாதிரி பறவைகளுக்கு அதெல்லாம் தினசரி உணவளிக்கிறது அப்படின்னா எங்க வீட்டில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நற்புலரி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில எல்லாம் ஒரு 50-60 பேர், காக்கா, குருவி, அணில், மைனா, கிளி, ஒரு 3 நாய் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கும். நானும் என் மனைவியும் போயிட்டு அதுக்கு எல்லாம் உணவு கொடுப்போம். ஸோ இதெல்லாம் நம்மெல்லாம் நம்பி தான் பல பல உயிரினங்கள் உலகத்துல சுத்திட்டு இருக்கு. நமக்கு அந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கிறான் அப்படின்ற விஷயமும் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க. சூப்பரான ஒரு செஷன். தேங்க்யூ மேடம்.
தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். நித்யா மேம் நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை பொழுது வணக்கம். தலைப்பை ஒட்டி அழகாக உணவுபூர்வமான உணவு நிலைகளை அழகாக அவர்களுடைய வாழ்க்கையோட உதாரணங்களோட ஒப்பிட்டு அழகா சகோதரி இன்னைக்கு பரிமாறினாங்க. இன்னும் கருணையுள்ள சகோதரி வாழ்க வளமுடன். நிஜமாவே ஒரு சைவம் உணவுகள் மிக மிக ஒரு பெரிய விஷயம். கதை நான் ஒரு வகுப்பறையில படிக்கும் பொழுது நான் 8ஆம் வகுப்புல இருந்து குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நான் அசைவ உணவுகளை நான் சாப்பிடல. ஏன்னா நீ அங்க போன பிறகு இப்படியே மாறிட்ட அப்படின்ற மாதிரி. ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல நான் சிறப்பா இருந்தேன். இன்றைக்கும் கூட சைவ உணவுகள் தான், சைவ உணவு பிரியராக தான் இருப்பேன் தவிர அசைவ உணவு நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றத விடுறதுக்கு வழிமுறை என்ன அப்படின்னா, தியானம் போன்ற ஒரு நல்ல நிலைகளை நீங்க நாடும் பொழுது அந்த உணர்வோட உட்கார்ந்து சமைக்கும் போது அந்த உணர்வோட உட்கார்ந்து நம்ம பரிமாறும் பொழுது நிச்சயமா நம்ம மிகப்பெரிய உச்சத்துல இருப்போன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்றைய நிலை. அந்த என்ன ஒரு கவலை இருந்தாலும் சில பேர் இந்த காலையில இந்த வார்த்தையை சொல்லணும், செத்தாலும் சமைச்சு வச்சுட்டு சாகணும் அப்படின்றத அம்மா நிறைய தடவை சொல்லுவாங்க. ஆனாலும் அம்மா அடுப்படைங்களுக்கு போகும்போது அன்பா போவாங்க. இப்ப நான் 2 ஸ்லாங்ல மாற்றி பேசினேன். உங்களுக்கு அந்த என்னோட உணர்வு புரியுதா என்னன்றதுக்காகவே முகத்தை நான் காட்டுறேன் இப்ப. ஏன்னா நம்ம எப்படி சமைக்கிறோமோ அது மாதிரி என் அப்பா கூட சமைச்சிருக்காங்க. அம்மா சாப்பாடு போல அமிர்த உணவு இல்லைன்னு சொன்னா கூட அப்பாவும் அதுக்கு ஈடா உட்காந்து சமைச்சாங்கன்னா அந்த உணர்வு தான். அந்த ஆரோக்கியமான உடலும் நல்ல ஒரு நிலையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராடுற அன்னை தந்தையர் இன்னைக்கு நல்லா வளர்த்துருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு. நித்யா மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உடம்பு என்ன செய்யணும்னு பார்க்கணும். எந்த கத்திக்குள்ள எந்த உரக்குள்ள அந்த கத்தி போகணுமோ அது மாதிரி நீங்க போங்க. சின்ன உரக்குள்ள பெரிய கத்தி போயிருமா அப்படின்றத யோசிங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா குறிப்பிட்ட விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும். நேத்து சாப்பிட்ட உணவு மற்றவங்களுக்காக நான் அவங்களுக்காக போய் உட்காந்து அந்த உணவு பற்றையில உட்காந்து சாப்பிட்டேன். ஆனா எனக்கு என்ன உகந்ததுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை சாப்பிட்ட பிறகு பக்க விளைவு பின் விளைவு எல்லா விளைவுமே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம உடன் இணையருக்காக சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி, அந்த உணர்வுக்காக தான் நான் போனேன். அதை நாங்க தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் மேம். பிலேட்டட் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டே மேம். நேற்று இணையம் ரொம்ப மழையின் காரணமாக ஒரு நம்ம கரண்ட் நிகழ்வுல கரண்ட் இல்லாம நான் தடார்னு போற மாதிரி இருந்தது. அதற்கு நான் பொறுத்தருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்த்துதல் எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. நம்மளுடைய குழுவுல உங்களோட உள்ளபூர்வமா இல்லத்துக்கு சேர்ந்தது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக எல்லா வளங்களும் பெற்று பெருவாழ் வாழ்கிறதுக்கு நற்புலரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். அடுத்தாக சிவகணி மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் மேம். ரொம்ப எக்ஸலண்டா சொன்னீங்க. ஒரு உணவு நம்ம எப்படி சமைக்கணும், எப்படி எடுத்துக்கணும், ஸோ அதை மற்றவங்களுக்கு உணர்வு கடத்துது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை நம்ம ஒருத்தருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அப்புறம் அந்த நான்வெஜ் பத்தி சொன்னீங்க. ஸோ அதை நீங்க எவ்வளவு தூரம் ஒரு பொருளை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு அந்த பொருள் மேல இருக்கிற மோகம் குறைஞ்சிரும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம உணர்றதற்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு வரும்போது அதை நம்மளே நம்மளை அறியமா விட்டுருவோம். அது உண்மைதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் செஷன். இந்த காலை வேலையில ஒரு உணர்வோட எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை. நன்றி மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். வீரசேகரன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். சகோதரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் திருமண நாள் கொண்டாடிய நமது அன்பு சகோதரியர் அவர்களுக்கு இறையருள் போற்றி வேண்டுதலோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க சொன்னதுல ஒரு
பாயிண்ட மட்டும் நான் காலம் கருதி சொல்ல, எல்லாரும் அதைத்தான் டச் பண்ணாங்க. சவுதி அரேபியாவை பார்த்தீங்கன்னா இன்றும் உலக நாடுகள்ல விருந்தோம்பலுக்கு ஒரு முக்கியமான நாடுன்னு சொல்லுவோம். நிச்சயமா அது சவுதி அரேபியாவுக்கு விருந்தோம்பல்ல. அங்க ஆனா எனக்கு ஒரு இதுல கொஞ்சம் இதானா வேஸ்டேஜும் கொஞ்சம் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் உணவு கிடைச்சிருங்கிறது ஒரு பகுதி. சகோதரியர் சொன்னதுல ஒண்ணுல எடுத்துக்கிறப்ப கோழி விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா அதோட ஒன்றி போறப்ப நான் என்ன போடுங்கன்னு ஒரு வாரம் அம்மா ஊருக்கு போன உறுப்பாடு அதோட அன்பு நெருங்கினதுனால எனக்கு சாப்பிட வந்தேன். இது அப்படியே உதாரணமா எடுத்துக்கிட்டு எக்ஸாஜரேட் பண்ணி பார்த்தோம்னா உலகத்தையே அந்த கோழி மாதிரி நினைங்க. முன்னாடி உலகத்தை சமுதாயத்துல இருந்து நம்ம சாப்பிட நினைக்கிறோம். அதோட ஒன்றி போய் அன்பு செலுத்த ஆரம்பிச்ச உறுப்பாடு அதுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுமேன்னு நினைக்கிறோம். உலகத்தையே கோழியா நினைச்சுக்கிட்டோம்னா அது முன்னாடி அன்பு செலுத்துறதுக்கு முன்னாடி அதை நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதுல இருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அன்போடு போறப்ப நம்ம ஏதாவது அதுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு அதுக்கு ட்ரபிள் பண்ணக்கூடாது சமுதாயத்துக்கு இதுன்னு. இது அதுல நம்மள்கிட்ட என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருது பாருங்க. நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்ற நம்ம நான்னு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்லை அப்படின்னு சொல்ற நிலைகள் வரும். சமுதாயத்துக்கு நம்மளால் இயன்றதை உழைப்போம். அது அது நல்லா இருக்கும். சகோதரியர் அவர்களுக்கு நன்றி கூறி, இன்றைய சொற்பொழிவாளர் அவர்களுக்கு நன்றி கூறி, வாருங்கள் அமுதத்தை தாருங்கள் என்று வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். ராமசுப்ரமணியம் சார், நீங்கள் ஃபீட்பேக் வழங்குறீங்களா? சார், இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்ஸ் மேடம். மெயினாக இந்த கான்ஷியஸ்னஸ் பற்றி பேசுனீங்க, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களே, இன்றைய காலை வேளையில் மிக சிறப்பாக ஒரு நல்ல நாள் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்த சுஜாதா மேம் அவர்கள் நற்பொருளின் சார்பாக நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். தாமோதரன் சார், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். இனிய காலை வணக்கம். இன்று இந்த செஷன் உணர்ச்சிபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் அமைந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுஜாதா மேடம் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான்வெஜ்ஜிலிருந்து வெஜ்ஜுக்கு மாறியது மிக சிறப்பு. ஒரு உயிரை கொன்று நாம் தின்று அதில் உணர்வை பெறுவதை விட அதை வளர்த்து அதை நல்ல முறையில் காப்பாற்றி அதுக்கு உணவளிப்பது ஒரு சிறந்த செயல். நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். தினமும் வீட்டாளிகள் நாங்கள் ஷெட்டு போட்டுருக்கோம். ஷெட்டில் நிறைய வெயிலுக்காக உட்காரும். அதுக்கு தேனி போட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த உணர்வு அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று கூறியது மிக சிறப்பு. இன்று திருமண நாள் கொண்டாடும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் தாமோதரன் சார். தேங்க்யூ சார். மேம், சுஜாதா மேம், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? டச் ஆகிடுச்சு. இல்லை. ஓகே மேம். மீண்டும் ஒரு முறை மேம்க்கு நற்புலரின் சார்பாக நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நண்பர்களே, இந்த காலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷன், நல்ல ஒரு நபருடன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.